பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நம்முடைய மனதுக்கு ஆறுதலான ஒரு சில வார்த்தைகள் நாம் கேட்போமா? பாருங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கையில எல்லாம் மோதிரமெல்லாம் போட்டுட்டு காரில் எல்லாம் போகிறாங்க, பெரிய வேற லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து யாராவது ஒருவர் குற்றம் சாட்டுகிறாங்களா? மன கஷ்டத்தோடு கூட, ஏன் எனக்கு இப்படி, நான் நல்லது தானே செய்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ துன்பம், ஏன் இவ்வளோ துயரம், என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையே, கடனுக்கு மேலே கடன் ஆகுது, வறுமைக்கு மேலே வறுமை வருகிறது, மன கஷ்டம், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை என்கிறதான சூழ்நிலையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம்ல இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு மன ஆறுதல் நிறைந்த ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். இதோ நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58 இதில் 11வது வசனம் பார்க்குறோம். பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான வசனம், அற்புதமான வசனம் இல்லையா? இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து இரவும் பகலும் வாசித்து இவ்விதமாக வேற ஒன்றும் செய்ய வேணாம். நம்ம மனசில் நல்லது நினச்சி ஆண்டவருக்காக நம்ம காத்திருந்தா நித்தமும் நம்மை வறட்சியான காலங்களிலே நடத்தி எல்லா கஷ்டங்களையும் நீக்கி ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு பலன் அளிப்பார். பார்த்தீங்களா? அப்போது இந்த பூமியில் இருக்கும்போதும் சரி, நம்ம பூமியிலிருந்து நாம் கடந்து போய் பரலோக ராஜ்யம் செல்லும் போதும் சரி, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், மகிமைக்குரிய ஆசீர்வாதம், இகவர நன்மையால் நம்மை ஆசீர்வதித்து காக்கிறவர். எவ்வளவு மேலான காரியம்! லாசரு ஐஸ்வர்யவான், பாருங்க, ஐஸ்வர்யவான் ஆடம்பரமா இருந்தான், ஆனா லாசரு ஏழையா தரித்திரவாசியா இருந்தான். ஆனா மறுமைக்குரிய வாழ்விலே இதோ லாசரு வேற லெவலுங்க. அதே போலங்க நம்முடைய வாழ்க்கையில துவண்டு போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நித்தம் கர்த்தர் தமது அந்தந்த ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். அந்த காலம் வரைக்கும் நம்முடைய விசுவாசம் தளராதபடிக்கு மன உறுதியோடு கூட இருப்போம். உன்னதமான தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதமாயிருப்பார். ஆமென்.